பெண்கள் இடஒதுக்கீட்டை தடுத்ததாக பாஜக திட்டமிட்டு பொய் பிரச்சாரம் செய்கிறது. அதுவே அவர்களின் தோல்வியின் தொடக்கம் என காங்கிரஸ் வேட்பாளர் ராஜேஷ்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூரில் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியினை தற்போது பார்க்கலாம். மறுவரையறை பாராளுமன்றத்தினுடைய மறுவரையறை செய்ய வேண்டும் என்று ஒரு மசோதா புதுசாக அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தத்தை மேற்கொள்வதற்காக கொண்டு வந்தார்கள். நம்முடைய இந்தியாவை பொறுத்தவரையில் இன்றைக்கி 543 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். இப்போ ஒரு தொகுதி எடுத்துக்கிட்டால் அவங்க 10 லட்சம் வாக்காளர்களுக்கு ஒரு பாராளுமன்ற தொகுதின்னு அவங்க கொண்டு வராங்க. இது கொண்டு வரக்கூடிய முதல் கட்டத்திலே, அதாவது ஆரம்ப கட்டத்திலே நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து கூட்டம் போட்டார். அதில் நானும் கலந்துக்கிட்டேன். அப்போ அந்த தொகுதி மறுவரையினால் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, நமக்கு தமிழகத்தினுடைய அந்த கூட்டாட்சி தத்துவத்தை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும், மக்களுடைய நிதிகள் பாதிக்கும்னு சொல்லி தொடர்ந்து குரல் கொடுத்தது முதல் மாநிலம் தமிழ்நாடு. பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் இது மாதிரியான நீங்கள் தொகுதி மறுவரை செய்தால் மிகப்பெரிய அளவில் எல்லா மாநிலங்களும் பாதிக்கப்படும் என்பதை தொடர்ந்து பாராளுமன்றத்தில் வலியுறுத்தினாங்க. பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொண்டு வரணும் தான் பல கட்ட பாராளுமன்றத்தில் தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. அன்னை தோற்கடிக்கப்பட்டது. இப்போ திருப்பி அதற்காக குரல் கொடுத்தது தமிழ்நாடு முதல்ல பல வருடங்களுக்கு முன்னால் இந்த பெண்கள் இடஒதுக்கீடு மசோதாவை கொண்டு வரணும்னு தமிழ்நாடு குரல் கொடுத்து